தமிழக வெற்றிக் கழகத்துடைய ஈரோடு தலைவர் திரு விஜய் பொதுக்கூட்டத்திற்கு திரு செங்கோட்டையன் அனுமதி கோரிய நிலையில் 84 நிபந்தனைகள் விதித்து கடிதம் கொடுக்கப்பட்டிருப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் என்னிடம் தெரிவித்தனர். 84 நிபந்தனைகள்ல கேலிக்கூத்தான நிபந்தனைகள்லாம் அதுல இருக்கு. கூட்டத்திற்கு எத்தனை பேர் வருவார்கள், ஒரு பொதுக்கூட்டம் எத்தனை பேர் வருவான்னு கணிக்க முடியுமா? 10,000 பேர்னு சொன்னா 25,000 40,000 கூட வரலாம். அந்த தலைவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவை பொறுத்து. அதை தவிர உங்க கூட்டத்தில் நிர்வாகிகள் அல்லது பேச்சாளர்கள் யார் பங்கேற்பார்கள் கேட்டா ஒரு கட்சி கொடுக்கணும், கொடுக்க கடமைப்பட்டிருக்கு, கொடுக்க முடியும். இந்த நிர்வாகிகள் பங்கேற்பாங்க, இந்த பேச்சாளர்கள் பங்கேற்பாங்க. ஆனா கூட்டத்துக்கு யார் யார் வருவாங்க அதை சொல்லுங்க. எப்படி இருக்குது? எலிக்குத்தாக இல்லையா? இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லோரிடமும் இந்த மாதிரி விவரங்களை கேட்கிறீங்களா? இப்போ துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருவண்ணாமலையில் மாநாடு போடுறாரு. தமிழக அரசை பார்த்து நான் நேரடியாக கேட்க விரும்புகிறேன். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் உதயநிதி கூட்டத்தில் பங்கேற்க போக ஒவ்வொருவருடைய பெயர், ஆதார் அட்டை, போன் நம்பர் வேண்டும் கேட்குமா? அந்த துணிச்சல் இருக்கிறதா கலெக்டருக்கு? அந்த எஸ்பிக்கு அந்த துணிச்சல் உண்டா? நீங்கள் பாரபட்சம் இல்லாமல் நடைபெறுவதாக இருந்தால் உதயநிதிக்கு என்ன நிபந்தனை விதிக்கிறீர்களோ அதே நிபந்தனை தான் விஜய்க்கு விதிக்கணும். விஜய்க்கு ஒரு நிபந்தனை, இவருக்கு ஒரு தனி நிபந்தனை எல்லாம் இருக்க முடியாது. தமிழ்நாட்டின் எந்த தலைவர் பொதுக்கூட்டம் நடத்தினாலும் அந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகிற மக்களுடைய விவரங்களை கேட்டால் அதை விட முட்டாள்தனமான ஒரு நிபந்தனை என்பது இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நிபந்தனை விதிப்பதாக தாவேக்காரர்கள் கூறுகிறார்கள். கூட்டத்திற்கு யார் யார் வருவார்கள் என்று தெரிவிக்க வேண்டும். இப்படி இல்லாம ஒரு கட்சி நிபந்தனை போடுவீர்கள். இப்படி நிபந்தனை போட்டு முடக்குவது இந்த அரசாங்கத்தினுடைய தீய நோக்கம். திமுகவின் அந்த தீய நோக்கம் ஒரு நாளும் நிறைவேறாது. விஜய்க்கு வருகிற கூட்டம் தன்னெழுச்சியான கூட்டம். திரு உதயநிதி அவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் வருவதை போல 300 ரூபாய் கொடுத்து கூட்டப்படுகிற கூட்டம் அல்ல. ஆகவே இவர்களுக்கு விஜய் பார்த்தால் பொறாமையாக இருக்கிறது, எரிச்சலாக இருக்கிறது. விஜயினுடைய கட்சியினுடைய வளர்ச்சியை முடக்க வேண்டும் என்பது திமுகவின் நோக்கமாக இருக்கிறது. அந்த நோக்கம் நிறைவேறாது என்பதுதான் என்னுடைய பார்வை.